சமோசா செஞ்சு சாப்பிட்ணும்னு நான் நினச்சது தப்பாக போயிடுச்சுங்க. சமோசா ட்ரீம் போய் பூரி ரியாலிட்டி ஆயிடுச்சுன்னு சொல்லலாம். குக்கிங்கில் நான் ட்ரை பண்ணது எல்லாமே சர்ப்ரைஸில் தான் முடியும். ஏன் அப்படி சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, நான் ஒன்று நினச்சி இந்த சமோசா செய்ய ஆரம்பித்தேன். அது சொதப்பல்ல முடிஞ்ச அந்த கதையை தான் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். கொஞ்சமாக சிக்கன் இருந்ததால் சிக்கன் கீமா மாதிரி செஞ்சுட்டேன். இந்த சமோசாக்கு உள்ளக்க வைக்க வேண்டிய இந்த ஸ்டஃபிங்லாம் செம்மையாக தான் பண்ணிட்டு இருந்தேன். இதை செய்கிறதுக்கு முன்னாடி சமோசா சீட்டு எந்த லட்சணத்தில் இருக்குன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட் நம்ம பார்த்துருக்கணும். அதை நான் பார்க்காம நான் பாட்டுக்கு எல்லாமே ஸ்டஃபிங்லாம் ரெடி பண்ணிட்டேன். ரெடிமேட் சமோசா சீட் இருக்குல்ல, அது வாங்கியிருந்தேன். அது ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் வெளியே எடுத்துகிட்டு கொஞ்சம் தண்ணி விட்டதுக்கப்புறம் நம்ம ஐஸ் போனதுக்கப்புறம் நம்ம செய்யலான்னு பார்த்தா அது ஒன்றோட ஒன்று ஒட்டிக்கிட்டு அந்த ஷீட் எடுக்கவே வரல. ரொம்ப பேடான எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லலாம். ஸோ மறக்காமல் நீங்களும் சமோசா சீட் வாங்கினீங்கன்னா அன்றைக்கே செஞ்சுருங்க. என்ன மாதிரி 2-3 நாள் சேர்த்து எடுத்து வச்சுட்டு பொறுமையாக செய்யணும்னு மட்டும் நினைக்காதீங்க. செல்லத்துக்கு ஒன்றுமே தெரியல. அப்புறம் இப்படி தான் பசை மாதிரி ஒட்டிக்கும். சரி நானே ஷீட் செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணிவிட்டு யூடியூப்பில் பார்த்தேன். ஈஸியாக சொன்னாங்க ஒரு சில சமோசா சீட்லாம். நம்ம சேனலில் ஆல்ரெடி சமோசா சீட் செய்கிறதுலாம் போட்டிருக்கேன். அதை பார்க்காம இது வேறு மாதிரி கொஞ்சம் வித்தியாசமாக இருந்ததால் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணுமேன்னு நான் சொல்லிட்டு பண்ணேங்க. இதில் என்ன ஒரு கஷ்டமான விஷயம்னா, நான் செஞ்ச ஷீட் பார்த்தீங்கன்னா பூரி மாவு மாதிரி ஆகிடுச்சு. சமோசா ஷேப்லாம் பண்ணி ஃப்ரை பண்ணி யூடியூப்பில் பார்த்தா நல்லா கிரிப்ஸியாக இருந்துச்சு பார்க்கும்போது. ஏன் சமோசா பார்த்தா பலூன் மாதிரி பூரி ஆகிடுச்சுங்க. ஒரு வழியாக நான் செஞ்ச பூரி சமோசாவை எல்லாரும் சாப்பிட்டாச்சு. இது ஒரு விதமான புதுமையான டிஷ்ஷுன்னு சொல்லலாம்.